ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரெண்டு நாள் 3 நாள் வீடியோ போடல. ஸோ கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தரை நான் மீட் பண்ணேன். அவர் என்னடா லைஃப், அதாவது ஒரு டீ கடையில் தான் ஜஸ்ட் மீட் பண்ணோம். என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருந்தார். என்னடா ரொம்ப விரக்தியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்காந்தேன். என்ன பிரதர், என்ன ஆச்சு, என்ன 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 பிரச்சனை, எல்லாம் ப்ராப்ளமா, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கீங்க போலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட ஜஸ்ட் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், இல்லை பிரதர், நான் சேல்ஸில் இருக்கேன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அதுக்கு பேசாமல் நம்ம இந்த நாய் மாதிரி, இந்த பூனை மாதிரி அடுத்த ஜென்மத்தில் பிறந்துடணும் பிரதர் அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அதுங்களாச்சும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கு பாட்டு நிம்மதியாக தூங்குதுங்க, பிரச்சனையே இல்லாமல் அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், பிரதர் நீங்கள் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ப்ரெஷர் ஆகிறீங்க, நானும் சேல்ஸில் தான் இருக்கேன், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டேன். மேரேஜ் ஆகிடுச்சிங்க, 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஏதோ 1 இயர் ஆக போகுதுங்க, அது குழந்தை பிறந்து அப்படின்னாரு. நான் அப்புறம் சொன்னேன், நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், என்னென்னா நானும் ஆல்ரெடி சேல்ஸில் தான் இருக்கேன், சரிங்களா, எனக்கும் அந்த ப்ரெஷர் எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது பிரதர், ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்துட்டோம், அதுக்கு முதல்ல நம்ம கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த வாழ்க்கையை கொடுத்தது கடவுள், சரிங்களா, ஏன்னா அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க, சரிங்களா. அழகான வாழ்க்கைன்னா உங்கள் குடும்பத்தை ரசிக்க ஆரம்பிங்க, உங்கள் சுற்றுச்சூழலை ரசிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பையனோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் பையனை பார்த்து சிரித்து பேசி எத்தனை நாள் ஆச்சு, அவங்ககிட்ட விளையாட்டு காட்டி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஆச்சு பிரதர், ஏன்னா நம்ம மார்ச் இயர் 2 க்ளோசிங் இல்லைங்களா, 3-4 நாள் மேலே ஆயிடுச்சு பிரதர், நான் நைட்டு போகிறதுக்குள்ளே பையன் தூங்கிடுறான் அப்படின்னாரு. அதான் சொல்கிறேன் பிரதர், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய் நான் அவனோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வீட்டோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்பா அம்மாவோட பேசுங்க. ஏன்னா அழகான வாழ்க்கைங்க, சரிங்களா. இந்த வாழ்க்கை விட்டால் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வாழ்க்கைன்றது இருக்குமா இருக்காதான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த நாய் பொழப்பு, அந்த பூனை பொழப்புலாம் பார்த்திங்கன்னா அது வேறு. ஏன்னா அதுங்க கஷ்டங்க, ஏன்னா அதுங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நாயாக பிறந்து நாயாக அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கணும். அந்த நாயை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு போய் செட்டில் ஆகிட்டோம், பணக்கார வீட்டில் செட்டில் ஆகிட்டா பிரச்சனை இல்லை அந்த நாய்க்கு, ஏன்னா வேலைக்கு சோறு எல்லாமே வந்துடும். அதே தான் அந்த பூனைக்கும். இதுவே தெருவில் பிறந்ததுன்னா யாருக்கிட்டேயோ அடி வாங்கி, மிதி வாங்கி, கடி வாங்கி, சோறு தண்ணி இல்லாமல் அது பாட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருந்தது, இப்படி தூங்குறதுக்கு எதுக்கு பிரதர்? இதை முதல்ல யோசிங்க பிரதர். அழகான ஃபேமிலி இருக்குது, கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அதுக்காக நன்றி சொல்லிட்டு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் பிரதர், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இதை சால்வ் ஆகும்னா சால்வ் ஆகாது, நம்ம எப்படி அதை மாற்றிக்கணும்னு தான் இருக்குது, சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிடைக்கிற டைமை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகான நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒதுக்குங்க. அந்த லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் கால் தான் அவாய்ட் பண்ணுங்கள். என்னதான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் அவாய்ட் பண்ண முடியாது, பட் அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்ரு அப்படின்னு